குழந்தைக்கு ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தை வந்து 1 வயதுலேருந்து 5 வயதுக்கு குறைவாக இருக்கிறாங்க, ஒரு 10 வயதுக்கு குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஸ்கூல்லேருந்து ஆதார் கார்டு வந்து இருக்கான்னு கேட்பாங்க. அட்மிஷன் போடும்போதே ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும், ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். பட் ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய வேலையினாலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்னாலேயோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டு வாங்குறதுக்காக நீங்கள் வந்து இ-சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். இல்லை வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கா அப்படின்றதுல தான் பெரிய கேள்வியே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்கிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து இப்போ நீங்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை பற்றி யாருமே வந்து மீடியாவில் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆதார் கார்டு எடுப்பதற்காக போயிருந்தேன். போகும்போது அவங்க நீங்கள் வந்து காலையில் 6:30க்கே நீங்கள் வந்து டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 6:30க்கே போய் டோக்கன் வாங்குறது எப்படி பாசிபிள் அப்படின்னு விசாரிக்கும்போது 6:30க்கே நம்ம வந்து போயிடணும், 10 மணி வரையும் நம்ம வெயிட் பண்ணோம், 10 மணிக்கு வந்து தான் வந்து அவங்க டோக்கனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை பேரண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, இல்லை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க் டைமிங்கை மிஸ்ஸே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, எப்படி அவங்களால வந்து இந்த டோக்கனை வாங்க முடியும்? இப்போ இந்த டோக்கன் வாங்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 20 டோக்கன் தான் தருவோம் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. சாட்டர்டே வந்து 50 டோக்கன் வரையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மாநகராட்சி அலுவலகங்கள்லையும் இருக்குது. ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து காலையில் போய் 10 மணி வரை நின்று டோக்கன் வாங்கி அதுக்கு பிறகு அவங்க ஆஃபீஸ் போவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு மிடில் கிளாஸை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆதார் கார்டு நிச்சயமாக அவசியம். இது வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்கணும், அதுதான் ஐடென்டிட்டி கார்டாகவும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் சார்பாக எந்த ஸ்கீம்ஸை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னாலும் ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் மாநகராட்சி அலுவலகம் மூலமாகவும் இ-சேவை மையத்தின் மூலமாக மட்டும்தான் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ இதை வந்து ஏன் ஸ்கூல் மூலமாக ஒரு ஸ்பெஷல் டிரைவ் மாதிரி பண்ணி பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தையோடு வந்து ஆதார் கார்டுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு வந்து காலையில் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு போகணும், அந்த டோக்கன் 10 மணிக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு வேளை வந்து அந்த 20 ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் போய் போகணும். ஸோ இப்படி உங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து போஸ்ட் ஆஃபீஸும் செய்கிறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு மாநகராட்சி அலுவலகத்துலையும் இதுதான் நடக்குது. நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி நான் பேச முடிஞ்சது. ஸோ நிறைய பேரண்ட்ஸுடைய வேதனையாகவும் இது இருந்தது. அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாகவே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் இது மாதிரி போயிருக்கேன். பட் அவங்க அந்த சமயத்துலேயும் இதே மாதிரி சொன்னாங்க. பட் அடுத்தடுத்து நம்மளால் போக முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், நமக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த டைமிங்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ 20 டோக்கன் தான் கொடுப்போம் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தெரில. இப்போ கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அப்போ அதற்கான சர்வீஸை வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு அவங்க தான் முயற்சி பண்ணுமே தவிர அந்த சர்வீஸை வந்து போய் எடுக்கிறதுக்கு போகக்கூடியவர்களை நீங்கள் சிரமப்படுத்துவது அப்படின்றது பொருத்தமாகவே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எடுத்து பேசணும், நிறைய நபர்கள் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து போகிறதுனுடைய விளைவு வந்து அதுக்கான ஒரு தீர்வே எட்ட முடியாமல் போயிடுது அப்படின்றதும் ஒரு சிரமமான ஒரு சூழல் தான். இப்போ இதுக்கு எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தும் கூட கவர்மெண்ட் வந்து இதை வந்து முறைப்படுத்தி அவங்க வந்து வைக்காததுனால தான் மக்கள் வந்து இந்த மாதிரியான சிரமங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஒரு தினசரி கூலி வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்காங்க, அவங்க வந்து 6 மணிக்கே போகணுன்ற கட்டாயம் இருக்குது. இப்போ அவங்களாம் எப்படி வந்து தங்களுடைய குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா வந்து கூலி வேலைக்கு போனால்தான் 600 700 வரையும் அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆதார் கார்டு வாங்குவதற்காக அவங்க வந்து க்யூவில் நின்று அந்த 20 நபர்களுக்குள்ளே அவங்க நிற்க வேண்டிய ஒரு சூழல். அதற்கு பிறகு 10 மணிக்கு அவங்க வந்து டோக்கன் வாங்கி ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ அந்த நாள் சம்பளம் அப்படின்றது அவங்களுக்கு போகுது இல்லையா? இதை வந்து கவர்மெண்ட் ஈடுகட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மத்திய அரசுடைய பல திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
அது வந்து ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கதே வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு சூழலாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றதே மக்களுக்கு வந்து தெரியாத ஒரு நிலை. இப்போ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையில் இதுக்கான அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷல் டிரைவ் என்னைக்கோ ஒரு நாள் போடுறாங்க, அந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த தேதிகளில் அவங்களால போய் வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் போஸ்ட் ஆஃபீஸில் மேபி அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 20 பேருக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் யார் யார் வந்து இந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் மூலமாக இதை பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அவேர்னஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு அங்கே வந்த பிறகு தான் தெரியுது, இன்றைக்கி இல்லை அவங்க வந்து 20 ஸ்லாட்டுக்குள்ளே வரணும், அப்போ அவங்க வந்து காலையில் 6 மணிலேருந்து க்யூவில் நிற்கணும் அப்படின்றதே போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இங்கே நிலவுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நான் போல்டாகவே பேசியிருக்கேன். பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பிரச்சனையை நீங்களும் எதிர்கொண்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.